Hi friends, welcome to Chennai Food. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சொரக்காயும் வேர்க்கடலையும் வெச்சு அருமையான டேஸ்டியான ஒரு ரெசிபி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல pan வச்சுக்கோங்க. pan சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலையை எடுத்துர்க்கேன். அதனால வறுத்து எடுத்துக்கறேன். சப்போஸ் நீங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா நீங்க அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நீங்க வறுத்தீங்கன்னா வறுபட்டுடும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 பரட்டி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை நான் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த பேனை தான் நான் பயன்படுத்துகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் எல்லாமே இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்ச இந்த சுரைக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சுரைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இந்த சுரைக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சுரைக்காயை நம்ம சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் பித்தத்தை சரி பண்ணும். வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதையும் சரி பண்ணும். பித்தத்தினால ஏற்படக்கூடிய பாத எரிச்சல் அதையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த சுரைக்காயை சாப்பிட்லாம். இதில் நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது. இப்போ சுரைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை. கூட்டு, பொரியல், சாம்பாரில் சேர்க்குறது, அது இல்லாமல் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பல விதமாக இந்த சுரைக்காயை நம்ம பயன்படுத்தலாம். மஞ்சள் பொடி, சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இந்த சுரைக்காயிலே நிறைய நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். நான் காயை மெலிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. சுரைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை நம்ம பொடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்க்கலை, மிளகாய் கிள்ளி போட்டு தான் தாளித்தோம். அதனால் இதில் 3 காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது நீட்டு மிளகாய், வரமிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். 3 பூண்டு பல்லை நான் 2 கீறி தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு 3த்தையுமே சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். நம்ம பூண்டு சேர்த்துருக்கனால கொஞ்சம் லேசான ஈரப்பதமும் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரைக்காயை மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது. அதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்குது. இந்த மாதிரி நல்லா வற்றி சுரைக்காய் நல்லா வெந்து வரணும். நீங்கள் இப்படி கரண்டியில் நசிச்சு பார்த்தாலே அது வெந்தது தெரியும். ஏன்னா சுரைக்காய் ரொம்பவே சாஃப்டானது, அதனால் அது உடனே வெந்துடும். பாருங்கள், கரண்டியில் நசிச்சா நசிஞ்சு வருது. இதை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கலரிட்டு நம்ம அரைச்ச அந்த பொடியை அதில் சேர்த்து விட்டுடலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் தேங்காய் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுது. இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்கலை, அதனால தான் வேர்க்கடலையோட நான் காஞ்ச மிளகாய், அதாவது வரமிளகாய் சேர்த்து விட்டேன். அந்த காரமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, அருமையான சுரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுரைக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியான பொரியல் நம்ம செஞ்சுருக்கோம். இதை நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சுரைக்காயில் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவ்வளவு நாளாக நீங்கள் சுரைக்காய் சாப்பிடாமல் இருந்தாலும் இனிமேல் நீங்கள் சுரைக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய நிறையவே இருக்குது. இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு, கூட்டு இந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சுரைக்காய் பொரியலை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சொரக்காயும் வேர்க்கடலையும் வச்சு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம், சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். சொரக்காயிலும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அடிக்கடி நம்ம சாப்பிட்றது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.